சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமன் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும். சிவாய நம. 2026 சனீஸ்வர பகவானுடைய வக்ர பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் நல்ல பலனை எந்த ராசிக்கு கொடுக்காரு, கெடு பலனை மத்தியமான ராசிக்கு எந்த ராசிக்கு கொடுக்காரு. ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, துலாம் ராசி, மகர ராசி, மீன ராசிக்கு அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. இந்த வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் யோக நிலைமை தான் கொடுக்க போகுது. சிம்ம ராசி, சனீஸ்வரன் பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சிம்ம ராசிக்கும் ஒரு கட்ட யோகங்களும் இந்த வக்ர பெயர்ச்சி இருக்குது. பொதுவாகவே ஒரு பழமொழியே இருக்குது, சிம்ம ராசியை சீண்டுனவங்க செதஞ்சு போவீங்க. ஏன்னா வாழ்க்கையில் பல வருடமாக கஷ்டப்பட்ட ஒரு ஜாதகம் யாருன்னு கேட்டால் சிம்ம ராசிக்காரங்க தான். சிம்ம ராசிக்கார பெண்கள் தான். படிப்பில் இருந்து கல்யாணம் முடித்து குழந்தை பெற்று குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய தருணம் வரைக்குமே குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஒளிஞ்சு எப்படியோ வாழ்க்கையை கொண்டு போனது நீங்கள் தான். உத்தம புதல்விகள் சிம்மராசிக்கார பெண்கள். பெரிய வாழ்க்கையை பெரிய ட்ரீமில் கொண்டு போவீங்க. இப்படித்தான் என் வாழ்க்கை அமையணும், இப்படித்தான் எனக்கு கணவன் அமையணும், இப்படி தான் எனக்கு பிள்ளைங்க அமையணும்னு சொல்லக்கூடிய எண்ணத்தில் இருப்பீங்க. 70% உங்களுடைய தன்மைக்கு, அதாவது உங்களுடைய ட்ரீமுக்கு ஏற்ற கணவனோ பிள்ளையோ அமைகிறது கஷ்டம். உங்களுக்கு எதிரியாகத்தான் இருப்பாங்க. இருந்திருந்தா கூட 60-70% சிம்ம ராசியில் திருமணம் ஆனவர்கள் இல்லை சிம்ம ராசியில் காதல் பண்ணுறவங்க இந்த வக்ர பெயர்ச்சியில் கல்யாணங்கள் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. அப்போ இந்த பெயர்ச்சிக்கு அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறது என்னுடைய இது. இல்லை அதுக்கேற்ற சாங்கியங்களோ வழிபாடுகளோ பரிகாரங்களோ பண்ணிக்கிட்டு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் 60-75% சிம்ம ராசிக்கார பெண்கள் உள்ள ஜாதகர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளோ, உங்கூட வாழ்கிறதுக்கு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ண எதிர்வலைகளோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய தருணம் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. சொத்து பிரச்சனைகள் வரலாம், உங்களை அடிக்கலாம், உதைக்கலாம், துன்புறுத்தலாம், அவமானப்படுத்தலாம், உங்களை தப்பானவங்கள் கூட சொல்லக்கூடிய தருணம் உண்டு சிம்ம ராசிக்கார பெண்களுடைய கணவர்மார்கள். இருந்தாலும் இத்தனை வருஷம் விட்டு கொடுத்து வாழ்ந்த நீங்கள் இந்த வரக்கூடிய டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா பிரிய மாட்டீங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழக்கூடிய தருணங்கள் உண்டு. அதே போல் சிம்ம ராசிக்கார உள்ள ஆண்கள் தப்பான எண்ணத்தில் குடி மேலே வேறு ஏதாவது இடையூறல் தரக்கூடிய ஒரு செய்கையில் நீங்கள் செய்யக்கூடாது. விரயத்தில் மாட்டிக்குவீங்க. உள் நோயினால் பல லட்சங்களை விரயம் பண்ணுவீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளோட அனுசரணையோடு வாழ்ந்து பிரபஞ்ச விதியோடு வாழ்ந்து சந்தோஷ தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை மாதிரி ஒரு யோகக்காரங்க யாருமே கிடையாது. கொஞ்சம் முன்கோபங்கள் ஜாஸ்தி சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு. அதே போல் சிம்ம ராசிக்கார பெண்களை மதித்து நடந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழுவாங்க. சிம்மராசிக்கார பெண்களுடைய தாயோ தகப்பனையோ
அண்ணன் தம்பியவோ அக்கா தங்கச்சியவோ சீண்டுனா உங்கள் கூட வாழ்கிறதுக்கே அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு பந்த பாசத்து மேலே பற்று உடையவங்க. சிம்ம ராசியை சீண்டாதீங்க, செதஞ்சு போவீங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. அவங்கக்கிட்ட அவங்கள கோபத்தை ஏற்படுத்தாதீங்க. சாந்த ஸ்வரூபினிக்கு ஈக்குவல் சிம்ம ராசிக்காரங்க. சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் சுப பலன்கள் கொடுத்தாருன்னா தடபட்ட விவாகம், சுபகாரியம் சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? மண்ணு, பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், நல்ல துணிமணி, முக மலர்ச்சி, ஃபேஸ் வேல்யூ, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நாட்டாமை போல, அது கோயிலுக்கோ உங்களுடைய ஊருக்கோ ஒரு உயர்ந்த பதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். காசு பணத்துக்கெல்லாம் குறை வராது. தானங்கள் தர்மங்கள் பண்ணக்கூடிய அமைப்புக்குண்டான யோக நிலைமையை கொண்டு வைக்கக்கூடிய தருணம் சனீஸ்வர பகவான் நல்ல பலனை கொடுத்தா இதெல்லாம் அள்ளி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, தான் பிள்ளைங்க தான் சொந்த பந்தத்தோட ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அமைப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். ஆனால் சனீஸ்வர பகவான் கெடு பலனை கொடுத்தாருன்னா நாடி நரம்புகளில் பிரச்சனை, காது வலி, பல்லு வலி, எலும்புகளில் தேய்மானம், கணையும் பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு இடையூறுகளை காலுக்கோ கையுக்கோ கொடுப்பார். மனநல பாதிக்கப்பட்டவனுடைய தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் கொடுப்பார். இன்னும் கெட்டு போயிடுச்சுன்னா விபத்துக்களைத்தான் கொடுப்பார். எலும்பு முறிவுகளை கொடுப்பார். இந்த மாதிரியான தருணத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் குடும்பத்தை விட்டு விலகி பற்றற்ற நிலையில் தனக்குன்னு வாழக்கூடிய அமைப்பு இல்லாமல் தேவையில்லாத இடையூறுகளை சந்திக்கக்கூடிய தருணத்திலையும், வீணான மன கசப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தையும், பல வம்பு தும்பு வழக்குகளை சட்ட சிக்கல்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவார். ஒரு மனிதன் போகக்கூடாத இடம் போலீஸ் ஸ்டேஷன், ரெண்டாவது இடம் கோர்ட்டு. இப்படி போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டும் போகிறதுக்கு காரகன் சனீஸ்வர பகவான். வீணான பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத இடையூறு இல்லாமல் வாழ்க்கையை சந்தோஷமாக இந்த பிரபஞ்ச விதியோடைய அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நிம்மதியோட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி கொடு சாமி அப்படின்னு சனீஸ்வர பகவானை வேண்டிக்கிங்க. கெடுபலன் இல்லாமல் இருக்க, தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதற்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தை சொல்லுங்க. 100க்கு 100 தாக்கங்கள் குறைஞ்சு சனீஸ்வர பகவானுடைய பார்வை நல்ல பலனாக அமைஞ்சு உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் வச்சுக்குங்க, இல்லை எழுதிக்கிங்க. ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனீஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உச்ச நிலைமை தான் அடைவீங்க. சனீஸ்வர பகவானுடைய வக்ர பேச்சில் தாக்கத்தில் உடையவர்களுக்கு இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி யாருக்கும் எந்த குறையும் வராமல் எம்பெருமான் சனீஸ்வர பகவானை முறையான வழிபாடுகள் மூலியமாகவே, இல்லை சென்னை பொலிச்செல்லூரில் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் எம்பெருமானை பார்த்துக்கிட்டு வாங்க. கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, இருந்தாலும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராமல் எல்லாருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எந்த குறையும் வராமல் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா.
சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?